ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தரமான அப்டேட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம். சொல்லிட்டு கிளம்பு. வர ஏப்ரல் 1 மத்திய மாநில அரசும் சேர்ந்து, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களும் சேர்ந்து, அது மட்டும் இல்லை நம்ம போக்குவரத்து துறை மற்றும் நம்மளோட அரசும் ஒன்று சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் கடுமையான முடிவுகளை அமல்படுத்த போகுது. அது என்னங்கிறத வரிசையாக பார்க்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பயணியும் ஆட்டோவில் செல்லும்போது போக்குவரத்து துறை வரையறுக்கப்பட்ட வரம்புக்கு அதிகமாக மக்களுடன் பயணம் செய்து விபத்து ஏற்பட்டால் இன்சூரன்ஸ் இழப்பீடு தொகை வழங்கப்பட மாட்டாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோவில் அதிகமாக பேசஞ்சரை ஏற்றிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் தொகை வழங்கப்பட மாட்டாது. நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. மேலும் அதில் எத்தனை பேர் போய் எல்லாத்துக்கும் படுகாயம் அடைஞ்சாலும் சரி, எந்த விதமான இழப்பீடு தொகையும் வழங்கப்பட மாட்டாது. அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் இருசக்கர வாகனங்களுக்கும் பொருந்தும். சரிங்களா? 2 வீலருக்கும் இது பொருந்தும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா, விபத்து நடந்தபோது தலைக்கவசம் அணியாமல் இருந்தால் விபத்து இன்சூரன்ஸ் இழப்பீடு வழங்கப்பட மாட்டாது. ஹெல்மெட்டு மஸ்ட்டு. தயவுசெய்து ஹெல்மெட் போடாமல் இனிமேல் வண்டி ஓட்டாதீங்க. அடுத்தது நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனத்தை தவறான சாலையின் பக்கத்தில் ஓட்டி சரியான பக்கத்தில் ஓட்டும் நபரோடு விபத்து ஏற்படுத்தினால் தவறான பக்கத்தில் ஓட்டும் நபருக்கு விபத்து இன்சூரன்ஸ் மற்றும் இழப்பீடு தொகை வழங்கப்பட மாட்டாது. மற்றும் சரியான திசையில் ஓட்டும் வாகனத்தின் மீது எந்த ஒரு வழக்கு பதிவும் செய்யப்பட மாட்டாது. இருக்க அப்டேட்டில் இது ஒன்று தான் தரமான அப்டேட். எல்லாமே சூப்பர் தான். மஸ்ட் எனக்கு பிடிச்சது இது தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராங் சைடில் வந்து நம்மளை மோதிட்டு என்ன பாடுபடுத்துவாங்க தெரியுமா? அவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன, நம்மளை போட்டு ஒரு படாத பாடுபடுத்திடுவானுங்க. அதனால் இது ஒரு முக்கியமான அப்டேட்டு கைஸ். என்ன, மைனாக நோட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து ராங் சைடில் போய் விபத்து ஏற்படுத்தாதீங்க. அடுத்தது வர்றேன். இது மட்டும் இல்லை, இதில் என்ன கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மட்டும் இல்லை. அடுத்தது 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறான திசையில் ஓட்டும் வாகனத்தால் சாலையை உபயோகிக்கும் மற்றவர்களுக்கும் காயமோ இறப்போ ஏற்பட்டால் தவறான வாகனத்தை ஓட்டிய நபர் சும்மா இல்லை 20 லட்சம் வரை இழப்பீடு தொகை அவரோட பேரில் உள்ள சொத்துக்கள் மூலமாக வழங்க வேண்டும். அப்படி வழங்க தவறினால் 14 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, மேலும் அவங்களோட ரத்த சொந்தம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு 7 வருஷம் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும். எப்படியே தரமான அப்டேட்டாக இருக்குங்களா? அடுத்தது 6வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபத்தின் போது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் எந்தவித இன்சூரன்ஸ் இழப்பீடு தொகையும் வழங்கப்பட மாட்டாது. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். மைனாக மைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாகன ஓட்டுநர் கைபேசியில் பேசிக்கொண்டு விபத்து ஏற்படுத்தினால் அதே தண்டனை வழங்கப்படும். இப்போ நம்ம என்னென்ன நம்ம தண்டனை சொன்னோமோ அது எல்லாமே ஃபோன் பேசிட்டு டிரைவ் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லை, யாராவது செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க நினச்சாங்க அப்படின்னா, ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா 5 வருஷங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த வழக்குகளில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க தவறும் அதிகாரிகள் மீது 3 வருட பணி நீக்கம் செய்யப்படும். அது மட்டும் இல்லை, அந்த 3 வருஷத்தில் அரசோட எந்த உதவியும் அவங்களுக்கு கிடைக்காது. தயவுசெய்து அதிகாரிகளே, யாராவது இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டு வந்தால் அவங்கள தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணாதீங்க. அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேலே உள்ள சொன்ன அந்த தண்டனைகளும் அதிகமாக ஓவர் ஸ்பீடில் போய் விபத்து ஏற்படுத்துகிற வாகனங்களுக்கும் பொருந்தும். அடுத்தது முக்கியமானது, இருக்கை பெல்ட் அணியாமல் கார் ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு விபத்தின் போது எந்த விதமான இன்சூரன்ஸ் இழப்பீடு தொகையும் வழங்கப்பட மாட்டாது. 2 வீலரில் போனால் ஹெல்மெட் மஸ்ட்டு, காரில் போனால் சேஃப்டி மஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, ஸ்பீடும் பார்த்துக்கணும். 2வது சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போட்டே இருக்கணும் கைஸ், பார்த்துக்கோங்க. மேலும் இப்போ இவ்வளோ சொன்ன சென்டென்ஸை மீறி சின்ன பிள்ளைங்களுக்கு வண்டி தர்ற பேரண்ட்ஸு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏதாவது ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா